நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நம்ம சாம்சங் S24 அல்ட்ரால 1UI7 ஸ்டேபிள் ரோல் அவுட்டுக்கு அப்புறம் பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா முன்ன இருந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் வீடியோஸ்ல உங்க கூட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மந்த்லி வருது இல்லையா, அந்த அப்டேட்லாம் வந்த பிறகு பேட்டரி பேக்கப்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது. பட் ஏதோ ஒன்னு அவங்க பண்றாங்க சாஃப்ட்வேர் சைட்ல அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. பேட்டரி பேக்கப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெல்ல தெளிவா பார்க்க முடியுது. ஆனா அதை வாங்கின புதுசுல இருந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இது ஏன் இங்க நான் சொல்ல வரேன்னா, சாம்சங் S24 அல்ட்ரா இப்ப அமேசான்ல உங்களால புதுசாவே 75,000க்கு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல ஆஃபரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட நல்ல விளம்பரப்படுத்தி இருக்காங்க. பட் அது வரும்போது தான் தெரியும். ஐ மீன் 12,256 நம்மளால 75Kக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சாம்சங் S24 அல்ட்ராவை கன்சிடர் பண்றதுக்கான காரணமே அதுல இருக்கக்கூடிய அந்த கேமரா ஸ்பெக்ஸஸ் தான். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் முன்ன விட அது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா லோ லைட் வீடியோகிராஃபி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இதை நம்ம நிறைய முறை டெஸ்டும் பண்ணிருக்கோம். அது நமக்கு நிறைய முறை நல்ல அவுட்புட் தான் கொடுத்திருந்திருக்கு. இப்ப சமீபத்துல நான் காரைக்கால்ல இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது சிதம்பரம் பக்கத்துல ஒரு இடம், அது ஏதோ ஐயங்கார்னு ஒரு டீ கடைன்னு நினைக்கிறேன், புதுவை ஐயங்கார்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கதான் அந்த பஸ் போய் நிறுத்தினாங்க, கனகதாரா டிராவல்ஸ். அந்த மாதிரியான டிராவல்ஸ் பூர்வீகான் முன்னாடி ஒரு டிராவல்ஸ்ல நான் டிராவல் பண்ணும்போது வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த டிராவல்ஸ் தான் இப்ப கனகதாரா அப்படிங்கிற மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அது அந்த நடுவுல சிதம்பரம் பக்கத்துல நிறுத்தும் போது நான் அங்க இருந்து இறங்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வயல்வெளி மாதிரி இருந்தது, அதற்கு பின் சைடு அந்த இடத்துல செடிகள் அந்த காத்துல வேகமா ஆடிட்டு இருந்தது. இது நடந்தது பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 4 PM 3 PM அந்த மாதிரி இருக்கும், 3 to 4 PM அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது அதுல ஷேக் இருந்தது. அந்த வீடியோவை நமது சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது OAS இஷ்யூவா இருக்கும்னு. சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அல்ட்ரா சீரிஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததை என்னால பார்க்க முடிந்தது. சாம்சங் உண்மையிலேயே சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுல மாற்றங்களே கிடையாது. பட் அன்னைக்கு நடந்த மாதிரியான ஒரு எரர், கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை திரும்பவும் வருமா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இன்னைக்கு வெட்ட வெயில்ல மொட்டை மாடியில இருந்து நான் சில மரங்களை ஜூம் பண்ணி ட்ரை பண்ணேன். ஒரு ஒத்த மரமா இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. அந்த காட்சியில இருந்தது நிறைய செடிகள் காத்து வேகமா வீசும்போது அந்த செடிகளுக்கு நம்ம போக்கஸ ஸ்விட்ச் பண்றோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல ஒரு அல்ட்ரா வைடா இருக்கும் போது பிரச்சனை கிடையாது. அல்ட்ரா வைட்ல நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் 1x நான் மூவ் பண்ணேன், 3x மூவ் பண்ணேன், 5x மூவ் பண்ணோம்னாக்கா மேஜரா அங்க இருக்கக்கூடிய அந்த போக்கஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செடிகளா தான் இருக்குது, காத்துல ஆடக்கூடிய அந்த செடிகள். அந்த நேரத்துல தான் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்தது. சில நண்பர்கள் Facebook பக்கத்துல வெப்ப அலை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க. பட் அது ரீசன் கிடையாது. போன் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுதே 50 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தாங்குற அளவுக்கு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. வெப்ப அலை காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல. ஆக்சுவலா OAS தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இது என்ன அப்படிங்கறத கேட்டு விசாரிச்சுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இல்ல சாம்சங்கே இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். வீடியோகிராஃபிங்கிறது பெட்டரா தான் இருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுலலாம் நான் எந்த குறையுமே சொல்ல. பட் சில இடங்கள்ல இந்த மாதிரியான சிக்கலும் இருக்கிறது. இதை நம்ம வேற ஒரு மொபைல் போனையும் அந்த நேரத்துல அந்த இடத்துல கம்பேர் பண்ணி செக் பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு தெளிவா ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா வேற மொபைல் போன்ஸ் ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க தான் இந்த 5Xல சென்சார் தனியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த சென்சார் ஸ்விட்ச் பண்ணும்போது அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த 5X மற்றும் 10X அவுட்புட் அந்த மாதிரி ஷேக்கியா கொடுத்துட்டு ஒரு கிளிச் மாதிரி இருந்தது. அது ரொம்பவே வருத்தமா தான் இருந்தது அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் இப்ப நான் வெட்ட வெளியில மொட்டை மாடியில ஏதோ ஒரு மரத்தையோ இல்ல ஒரு இடத்தையோ போக்கஸ் பண்ணும்போது அந்த மரமும் லைட்டா காத்துல ஆடுது, ரொம்ப வேகமா ஆடல, அதையும் நம்ம பாக்குறோம். பட் இதுக்கு முன்னாடியே நான் வேகமா ஆடக்கூடிய நேரத்துல லோ லைட்ல கூட ட்ரை பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அவுட்புட் நல்லா தான் இருந்தது. சாம்சங் S24 அல்ட்ராவை இப்ப நீங்க கோல்ட் சேல்ல, அதாவது நம்ம அமேசான் சேல்ல 75Kக்கு கன்சிடர் பண்ண காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பா தெர்மல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு SOC அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. போன் பேக் சைடு வார்ம் ஆகிறத நீங்க பாப்பீங்க. பேட்டரி பேக்கப்ல அப்பப்போ உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். எனக்கு இப்ப அந்த சிக்கல்கள் ஓரளவிற்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் என்னதான் இருந்தாலுமே Xiaomi 14 என்னுடைய செகண்டரி மொபைல் போனா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கிடைக்கிற பேட்டரி பேக்கப் எனக்கு இதை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு அன்னைக்கு நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ ஜிபிஎஸ் ஆன் பண்ணனாக்கா ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி டிராப் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து சடனா டிக்ரீஸ் ஆகிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. when compared to Xiaomi 14, Xiaomi 14ல நான் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி 5G கனெக்ஷன் ஐ மீன் நம்ம மொபைல் டேட்டாவையும் ஆன் பண்ணி அப்படியே நான் காரைக்கால்ல இருந்து சென்னை வர்ற வரைக்கும் வச்சிருந்தேன். அதுல தான் நான் வந்து பஸ் எந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு இங்க வரும்போது கூட ஆல்மோஸ்ட் 60% to 70% பேட்டரி பேக்கப்போட இருந்தது. வேற சாம்சங் S24 அல்ட்ரால நான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரியே நான் வந்து நம்ம Xiaomi 14லயும் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஜிபிஎஸ் எல்லாம் நான் ஆன் பண்ணாமையே வெறும் இன்டர்நெட்டை மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் தான் நான் சிதம்பரம் வரும்போது அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். பட் அப்படி இருந்தாலுமே சாம்சங் S24 அல்ட்ரால பேட்டரி ட்ரெயின் ஆகிற விஷயத்தை என்னால வந்து பார்க்க முடிந்தது. ஸோ சில ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சைனீஸ் மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரீங்க அப்படிங்கும்போது பேட்டரி பேக்கப்ல நீங்க ரொம்ப பெரிய அளவுல ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்காதீங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆனது எப்படின்னா, நான் 1 UI 7 பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்ததை விட எனக்கு இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இதை விட ஹை பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து சிலிகான் கார்பன் பேட்டரிஸ் வந்து எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது தொடர்பா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. பட் இந்த சாம்சங் S24 அல்ட்ராவை நீங்க வந்து அமேசான் சேல்ல கன்சிடர் பண்ண ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரி பேக்கப்ல பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண அந்த மொபைல் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது போக்கோ மாதிரியான போன், Xiaomi மாதிரியான மொபைல் போன்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்டரி பேக்கப் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொல்ல வர்றதை நீங்க கரெக்டா புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். இது போக பாத்தீங்கன்னா அந்த கேமரா அவுட்புட் இந்த மாதிரி சில நேரங்கள்ல சொதப்பும். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட்லயும் சரி மெயின் சென்சார்லயும் சரி பெட்டரான அவுட்புட்டா இது வந்து கொடுக்கும். ஃப்ரண்ட் கேமராவிலேயே நம்மளால வந்து 4K 60 FPS வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான். என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பிக்சல் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதே போல Xiaomi 14 அந்த மாதிரியான மொபைல் போன்ல Xiaomi 15 எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல கிடைக்கிற அந்த வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த ஃப்ரண்ட் கேமரா சென்சார்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடந்துகிட்டே ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்றோம்னாக்கா ஃப்ரண்ட் சென்சாரை யூஸ் பண்ணும்போது ஓரளவிற்கு அது வந்து கன்வீனியன்டா இருக்கும். பட் ஆனா கம்பேரிட்டிவா நான் சொல்லும் போது ஸ்டேபிளான அவுட்புட் இருக்கும், நல்ல டீடைல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணும் வீடியோகிராஃபில, அதெல்லாம் வந்து மாற்றங்களே கிடையாது. பட் அந்த வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ மட்டும் எனக்கு ஒரு டிராபேக்கா பட்டுச்சு. நான் வேற மொபைல் போனை யூஸ் பண்றதுனால எனக்கு இது ஒரு ரீசனா இங்க வந்து முன்வைக்கணும்னு தோணுது. அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் தான். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்தது தான் vlogging பொறுத்த வரைக்கும். சாம்சங்கோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா என்னதான் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. சாஃப்ட்வேர் சைடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா Android 20 தாண்டி கூட அப்டேட் வந்து வரணும் நியாயமா. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்டேட்லயும் சில சிக்கல்கள் வந்து வரதான் செய்யுது. சில காம்ப்ரமைஸ்ங்கிறது வந்து இருக்கு. என்னதான் சாம்சங் வந்து ரொம்ப நல்லா சில விஷயங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க. குறிப்பா அந்த AI மாதிரியான விஷயங்கள்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க வந்து கொண்டுட்டு வர ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு வரக்கூடிய அப்டேட்ல கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேட்டரியா இருக்குமாங்கிறத ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா இந்த SoCயோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. 8 Gen 3யோட கேப்பபிலிட்டி என்னவோ அதுல தான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பண்ண முடியும். பட் டே டு டே டாஸ்க்கு இந்த SoC வந்து வெரி வெல் கேப்பபிள், மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அப்டேட், புதுசா வரக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ், இவைகள்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து உள்ளாகுவோம். ஃபைனல் கன்க்ளூஷன்ங்கிறத நான் சொல்ல முடியாது. அது வந்து ஒருத்தருடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது, ஒருத்தரினுடைய அந்த ஆர்வத்தை பொறுத்தது, தனிப்பட்ட நபரின் மனநிலையை பொறுத்ததுன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். குறிப்பா S24 அல்ட்ரால என்னதான் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறேன். 75Kங்கிறது வந்து ஒரு சிலருக்கு ஒர்த்தா ஃபீல் ஆகும், ஒரு சிலருக்கு இது வந்து ஒர்த் இல்லைன்னு கூட தோணலாம். வீடியோகிராஃபி நான் வந்து நிறைய எடுக்க போறேன், இதை நான் வந்து vloggingக்கு யூஸ் பண்ண போறேனாக்கா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னாக்கா 8S Gen 4 இருக்கு, 30,000 கீழேயே சுத்திட்டு இருக்கு, 35,000க்குள்ள நிறைய மொபைல் போன்கள்ல வர அது வந்து காத்து இருக்குது. இந்த போனை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் மிச்சமாகும். பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் நான் வந்து சொல்றேன். நீங்களா வந்து யோசிச்சு ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கோங்க. போத் அமேசான்ல இதை 75Kக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறத இன்னும் அது வந்த பிறகுதான் தெரியும் அவங்க என்னென்ன செக் அதுல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. மெயினா 256GB தான் 75Kக்கு வரும். இந்த நிலையில S26 அல்ட்ராலையும் 5000 mAh பேட்டரி தான் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்க செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.